உங்கள் கை விரல்கள் வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி மடங்கிட்டு இதை நீட்ட முடியாமல் இருக்குதா? ஸோ உங்களுக்கான பதிவு தான் இது. நான் டாக்டர் சங்கர்நாத், இளமுறிவு மருத்துவர், ஜீவா ஆர்த்தோ கேர், தேனி. இந்த கண்டிஷன் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இது வந்து நடுவிரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல் இதிலெல்லாம் ரொம்ப காமனாக வந்து வரக்கூடியது. பெரும்பாலும் சுகர் பேஷண்ட்டு, தைராய்டு பேஷண்ட்ஸு மற்றும் ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாத பிரச்சனை இருக்கவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப காமனாக வந்து வரக்கூடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பல விரல்களுமே வந்து பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, ஒவ்வொரு விரலுக்கும் போகக்கூடிய ஜவ்வு கயிறு இருக்கும். அந்த ஜவ்வு கயிறை சுற்றி ஜவ்வு போர்வை வந்து மூடி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜவ்வு கயிறு ரணமாகும் போது அது வீக்கமாகும் போது அந்த ஜவ்வு போர்வையில் ஃப்ரீயாக ஸ்லைட் ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரி லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, மொதல் விஷயம் இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஐஸ் பேக் வைக்கலாம், தென் ரெஸ்ட்டு தரலாம். மூணாவது, அந்த பெயின் இருக்க இடத்துல இந்த மாதிரி மசாஜிங் வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீக்கம் குறைஞ்சி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குன்னு சொல்லி ஒரு சில எக்ஸசைசஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி பதிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.